நீதிமொழிகள் 27:14. ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். இந்த வசனத்தை நம்மள நிறைய பேர் நிறைய இடங்கள்ல கேட்டிருப்போம். இதை கேட்கும் போது நமக்கு ஒரு சந்தேகம் வரும், அப்ப நம்ம யாரையுமே ஆசீர்வதிக்க கூடாதா? அப்படி ஆசீர்வதிச்சா அந்த ஆசீர்வாதம் சாபமா மாறிடுமா அப்படிங்கிற டவுட் எல்லாருக்குமே இருந்திருக்கும். ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க, நீங்க பிரேயர் பண்ணிட்டு போய் ஆசீர்வதிங்க, அப்போ அது சாபமா மாறாது, ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த வசனத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வசனத்தை 4 பார்ட்டா பார்க்கலாம். யாரு ஆசீர்வதிக்கலாம், யாருக்கிட்ட இருந்து நம்ம ஆசீர்வாதம் வாங்க கூடாது, அப்புறம் இந்த வசனத்தை பத்தி பார்க்கலாம். கடைசியா எப்படி ஒருத்தருக்கு நம்ம கிட்ட இருந்து ஆசீர்வாதம் போகுதுங்கிறதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யாரு ஆசீர்வதிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ போய் நம்ம ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இருக்கணும். நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதுதான் நம்ம ஆசீர்வதிக்க போறவங்களுக்கும் கிடைக்கும். ஒரு இடத்துல 2 பேர் இருக்காங்க. ஒரு ஆசீர்வாதம் பெற்ற மனுஷன் ஒருத்தன் இருக்கான், ஒரு சாபமான ஒரு மனுஷன் இருக்கான். அவன் நிறைய பாவங்கள் எல்லாம் பண்ணி அவங்க கிட்ட சாபம் தங்கி இருக்கு. இப்ப 2 பேரும் போயிட்டு ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. ஆசீர்வாதமான மனுஷன் போய் ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கும் போது அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதே நேரத்துல ஒரு சாபமான மனுஷன் போய் ஒருத்தங்களை ஆசீர்வதிச்சான் அப்படின்னா அது சாபமா இருக்கும். இப்போ நீங்க உங்களை ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஆசீர்வாதம் இருக்கா, ஆண்டவருக்கு நம்ம பிரியமானவங்களா இருக்கோமா, ஆண்டவரோட ஆசீர்வாதம் நம்ம கிட்ட இருக்குதா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம நிதானிச்சுக்கணும். 2வது பாயிண்ட், யாருக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கக்கூடாது. இப்ப கல்யாணங்களுக்கு போயிருந்தீங்கன்னா அங்க ஒரு முறை ஒண்ணு இருக்கு. கல்யாண பொண்ணும் மாப்பிள்ளையும் என்ன பண்ணுவாங்க, அங்க இருக்க வயசுல மூத்தவங்க கிட்ட காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க. நீங்க ஆசீர்வாதம் வாங்க போற மனுஷர்கிட்ட சாபம் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அவங்க உங்களை ஆசீர்வதிக்கும் போது அந்த சாபமும் உங்களுக்கு சேர்ந்தே தான் கிடைக்கும். ஒரு மனுஷன் கிட்ட நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு முன்னாடி அந்த மனுஷன் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும் அப்படின்னா அது நமக்கு ஆசீர்வாதம் இருக்குமா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இந்த மனுஷன் கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கலாமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு மனுஷன் கிட்ட நீங்க ஆசீர்வாதம் வாங்க போறீங்கன்னா அந்த மனுஷன் வார்த்தையில உண்மை உள்ளவனா இருக்கானா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் பார்க்கணும். 2வது, அந்த மனுஷன் யாரையும் ஏமாத்தி இல்ல தன்னோட சிறுமப்பட்டவனை வஞ்சிச்சு ஏதாவது எடுத்திருக்கானா, அவங்களோட பொருட்களை ஏதாவது அபகரிச்சு வச்சிருக்கானா, இல்ல அவங்களை ஏமாத்தி இருக்கானா அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அவன் ஆண்டவருக்கு நெருக்கமானவனா இருக்கானா, அவன் ஆசீர்வாதம் பெற்றவனா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். இப்படி ஒரு மனுஷன் நீங்க பாத்தீங்கன்னா அவன் கிட்ட போய் நீங்க தாராளமா ஆசீர்வாதம் வாங்கலாம். அதை விட்டுட்டு வயசுல மூத்தவங்க இல்ல அவங்க முன்னாடி நிறைய தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ ஆண்டவர்களை திருந்திட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்காது. ஏன்னா ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருப்பாரு, நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும், கெட்ட மரம் கெட்ட கனியை தான் கொடுக்கும்னு சொல்லியிருப்பாரு. அவங்க இப்ப மாறிட்டாங்க, இப்ப திருந்திட்டாங்க, அதனால இப்ப நான் அவங்க கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம் அப்படின்னா கண்டிப்பா இல்ல. முந்தின கிரியைக்கான பலன் அவங்க தலையில எப்பவுமே இருக்கும். அந்த கிரியைக்கான பலன் எப்படியும் அவங்க அனுபவிச்சு தீக்கிற வரைக்கும் அந்த சாபம் அவங்க தலையில தான் இருக்கும். நீங்க போய் ஆசீர்வாதம் வாங்குனீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு சாபமா தான் இருக்கும். நீங்க யாருக்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம், உங்க அப்பா அம்மா கிட்ட போய் தாராளமா நீங்க ஆசீர்வாதம் வாங்கலாம். ஏன்னா உங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்க நன்மையோ தீமையோ ஆசீர்வாதமோ சாபமோ அது பிள்ளைகளுக்கு தான். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, 4ஆம் தலைமுறை வரைக்கும் அவர் அதை விசாரிப்பாராம். அப்போ நீங்க போய் உங்க அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினாலும் வாங்காட்டாலும் அவங்களோட நன்மைக்கான பலனா இருந்தாலும் சரி தீமைக்கான பலனா இருந்தாலும் சரி பிள்ளைங்களுக்கு தான். அது ஆட்டோமேட்டிக்கா உங்க தலைக்கு வந்துடும். இதையும் தாண்டி நீங்க போய் ஒருத்தர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம். அது யாருக்கிட்டனா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கலாம். நீங்க போயிட்டு பிரேயர் பண்ணலாம். நீங்க ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே நான் உம்முடைய சமூகத்துல நான் வைக்கிறேன், நீர் என்ன ஆசீர்வதியும், என்னோட புது வாழ்வை நீர் எனக்கு ஆசீர்வதிச்சு தாரோன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிக்கலாம். இப்ப நம்ம வசனத்துக்குள்ள வரலாம். ஒருவன் அதிகாலையிலே எழுந்து உரத்த சத்தத்தோட தன் சிநேகிதனுக்கு சொல்லும் ஆசீர்வாதம் சாபமாக எண்ணப்படும். தன் சிநேகிதனுக்குன்னு சொல்லும் போது உங்களுக்கு பிரியமான யாரா வேணா இருக்கலாம். நீங்க ஒருத்தரை ஆசீர்வதிக்க போறீங்க, அந்த ஆசீர்வாதத்தை வாங்க போறவங்க கிட்ட கண்டிப்பா குற்றங்கள் குறைகள் கண்டிப்பா இருக்கும். மனுஷன் தானே, கண்டிப்பா அவங்க கிட்ட குற்றங்கள் குறைகள் இருக்கும். நீங்க உரத்த சத்தமா ஆசீர்வதிக்கும் போது அதை யாராவது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி அவங்க கேட்டுட்டு இந்த மனுஷனுக்கு இந்த ஆசீர்வாதம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் இந்த தப்பு பண்ணானே அப்படின்னு சொல்லி தேவ சமூகத்துல முறையிட்டாங்க இல்ல அறிக்கையிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு அது சாபமா தான் அமையும். நீங்க அப்படி ஒருத்தங்களை ஆசீர்வதிக்க போறீங்க அப்படின்னா அவங்கள தனியா கூப்பிட்டு நீங்க ஆசீர்வதிக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி அவங்க பக்கத்துல போய் நீங்க அவங்கள ஆசீர்வதிக்கலாம். உங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும், அது எப்படி நம்ம சத்தமா சொல்லும் போது அதை ஒருத்தர் கேட்டா அது எப்படி சாபமா மாறும்னு சொல்லிட்டு. நான் உங்களுக்கு பைபிள்ல இருந்தே ஒரு சாட்சியை சொல்றேன். உங்களுக்கு எல்லாருக்குமே ஈசாக்கு தெரியும். ஈசாக்கு ஏசாவை கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ போய் எனக்கு வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, நான் உன்னை ஆசீர்வதிக்க போறேன்னு சொல்லி கூப்பிட்டு சொல்றாரு. அதை யாரு கேட்டானா தாய் தான் கேட்கிறா. தாய் கேட்டுட்டு யாக்கோபு கொண்டு போய் முன்னாடி விட்டு அந்த ஆசீர்வாதத்தை வாங்கி கொடுக்குறா. அந்த இடத்துல ஏசாக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு
போது அது கட்டளையிட்டது தேவனாகிய கர்த்தரா இருக்கலாம். ஆனாலும் அந்த இடத்துல அந்த தாய் கேட்டதுனாலதான் அந்த இடத்துல ஏசாக்கு சாபமா மாறுச்சு. என்ன, ஏசாக்கு சாபமா மாறுச்சா? அது எப்ப மாறுச்சு? இதை பத்தி நீங்க இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ஈசாக்கு யாக்கோபா ஆசீர்வதிச்சதுக்கு அப்புறமா ஏசா உம்மகிட்ட ஒரு ஆசீர்வாதம் கூட எனக்கு தரக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுறான். அப்படி அழும்போது அவர் ஒரு சில ஆசீர்வாதங்களை கொடுக்கறாரு. கொடுத்துட்டு அது எல்லாத்தையும் உடைச்சி போடுற மாதிரி கடைசியா ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு. நீ மேற்கொள்கிற காலம் வரும்போது உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடிய நீ உடைச்சி போடுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கறாரு. அந்த நுகத்தடிய போட்டது யாரு அப்படின்னா, அவன் கற்பத்துல இருக்கும்போது தேவனாகிய கர்த்தரே அந்த நுகத்தடியை போட்டிருப்பாரு. மூத்தவன் இளையவனை சேவிப்பான் அப்படின்னு சொல்லி அந்த நுகத்தடியை போட்டதே அவரு. அந்த தேவனாகிய கர்த்தர் போட்ட ஒரு நுகத்தடிய மனுஷன் உடைச்சு போட்டா அது அவனுக்கு சாபமா இல்லையா? இந்த சாபத்தை ஈசாக்கு தன்னுடைய மகனுக்கு ஆசீர்வாதமா கொடுத்தான். அவன் எப்படி அந்த நுகத்தடியை உடைச்சு போட்டான்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா ஒபேதியா 1-15 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. அதுல அந்த நுகத்தடியை எப்படி உடைச்சு போட்டான் அப்படிங்கறத அவர் டீட்டெயிலா எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் இது சாபம்னு சொல்றதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்கு. இந்த சாபத்துக்கான தண்டனை மல்கியால 1வது அதிகாரத்துல 2வது வசனத்துல இருந்து 4வது வசனம் வரைக்கும் அந்த தண்டனையை பத்தி சொல்லியிருக்காரு. ஏன்னா அவன் அந்த நுகத்தடியை உடைச்சு போட்ட விதம் அவருக்கு கோபத்தை உண்டாக்குச்சு. இந்த நுகத்தடியை பத்தி தீர்க்கதரிசனத்திலயும் சொல்லப்பட்டிருக்கு. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. சோ இதுதான் அவனுக்கு கிடைச்ச சாபம். சோ இந்த சாபத்தை தான் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இது உங்களுக்கு புதுசா இருந்துச்சு அப்படின்னா நான் சொன்ன அதிகாரங்களை டீட்டெயிலா இன்னொரு தடவை ரீட் பண்ணி பாருங்க. ஈசாக்கு பையனை ஆசீர்வதிக்க போறேன்னு சொன்னதை தாய் கேட்டுட்டான். ஒரு தாய் கேட்டதுக்கே தன்னோட பையனுக்கு சாபம் கிடைச்சது அப்படின்னா சாதாரண மனுஷங்க முன்னாடி நம்ம ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கும் போது அங்க என்ன வேணா நடக்கலாம்ல. இப்போ 4வது ஒரு ஆசீர்வாதம் எப்படி இன்னொருத்தருக்கு போகுதுங்கிறத பார்க்கலாம். ஒருத்தருக்கு ஒரு ஆசீர்வாதம் போகிறது யாரு கொடுக்குறாங்களோ அவங்க கிட்ட இருந்துதான் அவங்களுக்கு போகுது. அதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்றேன். உங்க எல்லாருக்குமே மோசே தெரிஞ்சிருக்கும். மோசே தாங்கிட்ட இருந்த பலத்துல யோசுவாக்கு கொஞ்சம் கொடுத்திருப்பாரு. அப்போ தாங்கிட்ட இருந்த அந்த பலத்துல இருந்து அவரு கொடுத்தாரு. அது மோசே கிட்ட இருந்து அவனுக்கு பெறப்பட்டு போச்சுது. அதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து நம்மளோட பலம் புறப்பட்டு கண்டிப்பா போகும். இப்போ நம்ம பைபிள்ல இருந்து ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். ஒரு பரிசேயனும் ஒரு பாவியும் தேவ சமூகத்துக்கு வராங்க. அந்த பரிசேயன் தன்னோட நீதிகளை அவன் பெருமையா சொல்றான். அப்ப அந்த பாவியோ நான் ஒரு பாவிங்கிற மாதிரி அவன் அந்த இடத்துல முறையிடுறான். அப்படி முறையிடும் போது அவர் என்ன சொல்றாரு, இந்த சிறுமையானவனே நீ இன்னைக்கு நீதிமான் ஆக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே நேரத்துல அந்த பரிசேயன் வெறுமையா அங்க இருந்து கடந்து போனான்னு இருக்கு. அந்த பரிசேயன் கிட்ட நிறைய நீதி இருந்துச்சு. அவன் அந்த இடத்துல சொல்லும் போதே நான் உங்களுடைய கட்டளைகளை நான் கை கொள்றேன், அவரை பத்தி அறிஞ்சவன், அவன் நிறைய பேருக்கு நன்மை செய்யறவன், அவன் அந்த இடத்துல பெருமை பாராட்டியிருந்தான். அதனால அவங்க கிட்ட இருந்த நீதியை புடுங்கி இன்னொருத்தன்ட்ட கொடுத்து அவர் அனுப்புறாரு, நீ இன்னைக்கு நீதிமான் ஆக்கப்பட்டாய் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதை வாங்கினான்ல ஒருத்தன், அந்த பாவி வாங்கினான்ல, அவன் இப்போ வாங்கிட்டு போன உடனே அது அவங்க கிட்ட தங்கிருமான்னு கேட்டா கண்டிப்பா தங்காது. ஏன்னா அவன் போயிட்டு இன்னொரு பாவம் செய்வான், இது எல்லாமே அதோட முடிஞ்சிடும். ஆனா நீதிமானா இருந்தான்ல, அதாவது அந்த பரிசேயனை சொல்றேன், அந்த பரிசேயன் நீதிமானா தான் இருந்தான். ஆனா அந்த இடத்துல பெருமை பேசிதான் அவன் இழந்தானே தவிர, ஆனா நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திருப்பியும் எழுந்திருப்பாங்கிற மாதிரி இந்த பரிசேயன் இங்க இருந்து போனோன்னு மறுபடியும் அந்த நீதியை சம்பாதிச்சிருவான். அப்ப அந்த இடத்துல என்ன நடந்திருக்கு, அவனோட நீதி கடந்து போச்சு. அந்த பாவி கிட்ட அவனோட நீதி கடந்து போயிருக்கு. அதான் நான் திருப்பவும் சொல்ல வரேன். நம்ம ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கும் போது கண்டிப்பா நம்ம கிட்ட இருந்து ஆசீர்வாதம் அவங்களுக்கு போகும். நான் ஒருத்தங்களை ஆசீர்வதிச்சா என்னோட ஆசீர்வாதம் அப்ப என்கிட்ட இருந்து போகுதா, அப்ப என்கிட்ட இருந்து ஆசீர்வாதம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா அப்படி இருக்கக்கூடாது. கண்டிப்பா நீங்க ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கணும். ஏன் சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்காரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நீங்க ஒருத்தங்களை ஆசீர்வதிச்சீங்கன்னா தேவனும் உங்களை ஆசீர்வதிப்பாரு. நீங்க எந்த அளவின்படி அளக்குறீங்களோ அந்த அளவின்படி தான் உங்களுக்கும் அளக்கப்படும் சொல்லி அவரே சொல்லிட்டு போனாரு. நீங்க ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கிற அளவுக்கு உங்களை வளர்த்துக்கோங்க. உங்க தலையில சாபம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஒருத்தங்களை ஆசீர்வதிச்சீங்கன்னா அது சாபமா தான் இருக்கும். அதனால உங்களை நீங்க ஆசீர்வாதமானவங்களா மாத்திக்கோங்க. அதுக்கு ஒன்றும் பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் இல்ல. நீங்க தேவனோட இணைஞ்சிருங்க, வேதாகமத்தை படிங்க, மத்தவங்க மேல பொறாமப்படாதுங்க, தீமன் தெரிஞ்சு அதுக்கு உங்க கைகளை நீட்டாதுங்க. ஒருத்தனை காப்பாற்ற முடிஞ்சா அவனை காப்பாத்துங்க. ஒருத்தன் கீழே விழுந்துட்டான், அவனை தூக்கி விட முடிஞ்சுன்னா தூக்கி விடுங்க. கண்டிப்பா அதை செய்யாம போகாதீங்க. உங்கள்கிட்ட ஒருத்தன் இல்லைன்னு சொல்லி கேட்கும்போது உங்களால அதை பண்ண முடிஞ்சுன்னா கண்டிப்பா பண்ணுங்க. இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் உங்களோட நீதியை அதிகரிக்கும். நீங்க ஒருத்தங்களை ஆசீர்வதிக்கும் போது அது அவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் ஆசீர்வதிக்கிற இடத்துல இருப்பீங்க. தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.